வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2026க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரீசனிங்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா லெட்டர் டு நம்பர் கோடிங்ல டைப் 2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. JM12 is related to EH15 in a certain way. In the same way, QT34 is related to LO37. Which of the following is SV23 related following the same logic? JM12 என்பது EH15க்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் தொடர்புடையது. அதே முறையில் QT34 என்பது LO37க்கு தொடர்புடையது. அப்படியானால் அதே தார்க்கீகத்தை பின்பற்றும் போது SV23 என்பது பின்வரும் எந்த ஒன்றுடன் தொடர்புடையது? இதுல லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கம்பைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ JM12 இதை எப்படி கோட் பண்ணிருக்காங்க? EH15 கோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் QT34 இதை எப்படி கோட் பண்ணிருக்காங்க? LO37 கோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் SV23க்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா? இப்ப இதுவும் அதே போல ஃபேஸ் வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். இப்ப ஜேயோட ஃபேஸ் வேல்யூ என்ன? 10, M 13, E 5, H 8. இப்போ 10ல இருந்து 5 எப்படி வந்திருக்கும்? 10 minus 5 தானே 5. அதே போல 13 minus 5 தான் 8. ஓகேவா? இப்ப இங்க 12 இருக்கு, இங்க 15 இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க? 12 plus 3 15. நம்பர்ஸ்ல இருந்து -5 பண்ணிருக்காங்க. சாரி, லெட்டர்ஸ்ல இருந்து -5 பண்ணிருக்காங்க. நம்பர்ஸ் கூட +3 பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு இதே லாஜிக் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம். Qவோட ஃபேஸ் வேல்யூ என்ன? 17, T 20, கீழே Lக்கு 12, O 15 இல்லையா? இப்ப 17ல இருந்து 12 எப்படி வந்திருக்கு? 17 minus 5 12, 20 minus 5 தான் 15. ஓகேவா? இப்ப நம்பர்ல இங்க 34, இங்க 37 இருக்கு. இப்ப 34 plus 3 தான் 37. இதுலயும் சேம் லாஜிக் தான் ஃபாலோ ஆகுது ரெண்டுலயுமே. இப்ப இதே லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்ப S ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன? 19, V 22. இப்போ இந்த நம்பரோட என்ன பண்ணணும்? -5 பண்ணணும் இல்லையா? -5 பண்ணணும் ரெண்டு நம்பரோடையும். இதுல +3 பண்ணணும். ஓகேவா? இப்ப 19 minus 5 என்ன? 14, 22 minus 5 17. 23 plus 3 அப்படின்னா 26. ஓகேவா? இப்போ 14ஓட லெட்டர் என்ன? N, 17 Q, இந்த 26 அப்படி எழுதணுமா? இப்போ NQ 26. ஆப்ஷன்ஸ் பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். GY16 is related to DV23 in a certain way. In the same way, OD11 is related to LA18. To which of the following is LW13 related? Following the same logic. GY16 என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் DV23 தொடர்புடையது. அதே விதமாக OD11 என்பதற்கு LA18 தொடர்புடையது. அதே தர்க்கத்தை பின்பற்றி LW13 என்பதற்கு எதை தொடர்புடையதாக கருதலாம்? இதுவும் அதே போல GY16 இத DV23 கோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் OD11 இத LA18 கோட் பண்ணிருக்காங்க. LW13 இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதோட ஃபேஸ் வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா Gக்கு 7, Y 25, Dக்கு 4, V 22. 7ல இருந்து இந்த 4 எப்படி வந்திருக்கு? 7 minus 3 தான் 4. 25ல இருந்து 22னா 25 minus 3 22. 16 இருக்கு, 23 இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க? 16 plus 7. 16ஓட 7 ஆட் பண்ணும்போது 23. ஓகேவா? இப்ப இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். Oக்கு 15, D 4, L 12, A 1. இப்போ 15 minus 3 தான் 12. அதே போல 4 இருக்கு, 4 minus 3 தான் இந்த 1. ஓகேவா? 11 plus 7 தானே 18. இப்ப ரெண்டுலயுமே சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. இந்த லாஜிக் இதுல யூஸ் பண்ணுவோம். Lக்கு என்ன? 12, Wக்கு 23. இப்போ இந்த நம்பர்ஸ்ல இருந்து -3 பண்ணணுமா? -3. இந்த நம்பரோட என்ன பண்ணணும்? +7 பண்ணணும். -3 பண்ணும்போது என்ன வருது? 12 minus 3 9, 23 minus 3 20. இப்ப 9ஓட வேல்யூ என்ன? லெட்டர் என்ன? I. 20 னா
30. இப்போ 30 plus 7 என்ன 20 இல்லையா? இப்போ IT 20. 13 plus 7 20. IT 20. இப்போ ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கா? ஆப்ஷன் 1 கரெக்ட். CE 77 is related to IK 87 in a certain way. In the same way, GJ 52 is related to MP 62. To which of the following is BG 43 related following the same logic? CE 77. இது வந்து IK 87 கோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் GJ 52. இத வந்து MP 62 கோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் PG 43க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ C யோட ஃபேஸ் வேல்யூ என்ன 3 E5. I யோட வேல்யூ 9, K னா 11. இப்போ 3 பிளஸ் என்ன பண்ணா 9 வரும் 3 பிளஸ் 6 9, 5 பிளஸ் 6 11. ஓகேவா? இப்போ 77 இருக்கு, இங்க 87 இருக்கு இல்லையா? 77 பிளஸ் 10 87ஆ? ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயும் அதே லாஜிக் யூஸ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். G வந்து 7, J னா 10. இப்போ M-க்கு 13, P னா 16. இப்போ 7ல இருந்து 3 எப்படி வந்திருக்கும் 7 பிளஸ் 6 தான் 13. அதே போல 10 பிளஸ் 6 தான் 16. 52 பிளஸ் 10 தான் 62 இல்லையா? சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுதா? லெட்டர்ஸோட பிளஸ் 6 நம்பரோட பிளஸ் 10 பண்ணிருக்காங்க. இதே லாஜிக்க இதுல யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். வீக் என்ன 2, G னா 7. அப்போ இந்த நம்பரோட என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் 6 பண்ணிருக்காங்களா? இப்போ 2 பிளஸ் 6 என்ன 8, 7 பிளஸ் 6 வந்து 13. இப்போ இந்த நம்பரோட என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் 10 பண்ணிருக்காங்களா? இப்போ 43 பிளஸ் 10னா 53. 8ஓட லெட்டர் வந்து H, 13னா M. இந்த 53 அப்படியே போடணுமா? HM 53. ஆப்ஷன்ஸ்ல தேர்ட் ஆப்ஷன் வருமா? ஆப்ஷன் தேர்ட் கரெக்ட். டைம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையுமே எடுத்து செக் பண்ணி லாஜிக் கண்டுபிடிக்கலாம். இல்ல டைம் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டுமே எடுத்து அந்த லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதே டைரக்டா இந்த ஆன்சர்ல அப்ளை பண்ணி பாருங்க. சப்போஸ் வரல அப்படின்னா செகண்ட் ஒன்னையும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? Fourth one, FI 29 is related to TW 49. FI 29. இது எப்படி கோட் பண்ணிருக்காங்க TW 49. நெக்ஸ்ட் LO 38. இது எப்படி கோட் பண்ணிருக்காங்க ZC 58னு கோட் பண்ணிருக்காங்க. RU 65க்கு நம்ம கண்டுபிடிக்கணுமா? இப்போ F ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன 6, I னா 9, T வந்து 20, W னா 23. ஓகேவா? இப்போ 6 இருக்கு, இங்க 20 இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் 14 பண்ணிருக்காங்களா? 6 பிளஸ் 14 தானே 20. ஓகேவா? இங்க 9 இருக்கு, இங்க 23 இருக்கு. இப்போ 9 பிளஸ் 14 தான் 23. ஓகேவா? இங்க 29 49 இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க 29 பிளஸ் 20 தான் 49. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல அப்ளை பண்ணி பார்ப்போம். L வந்து 12, O வந்து 15, Z னா 26, C னா 3 இல்லையா? இப்போ 12 இருக்கு, 26 இருக்கு இல்லையா? இப்போ 12 பிளஸ் 14 தானே 26. அதே போல 15 என்ன வரும் 29 இல்லையா? இப்போ 29 ஆல்பபெட் டோட்டலி 26. இப்போ 29 மைனஸ் 26 என்ன 3. அந்த 3 தான் இங்க இருக்கு. புரிஞ்சுதா? அப்புறம் நெக்ஸ்ட் 38 58 என்ன பண்ணிருக்காங்க 38 பிளஸ் 20 58. ஓகேவா? இதே லாஜிக்க சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுதா? இதே லாஜிக்கை இங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆர்னா என்ன 18, U வந்து 21. இப்போ 18ஓட என்ன பண்ணணும் பிளஸ் 14. இந்த ரெண்டு நம்பரோட பிளஸ் 14, இந்த நம்பரோட என்ன பண்ணணும் பிளஸ் 20 பண்ணணும். ஓகேவா? இப்போ 18 பிளஸ் 14 என்ன வரும் 8 4 12 32 வருமா? இங்க 21 பிளஸ் 14 என்ன வரும் 35 வருமா? 65 பிளஸ் 20னா 85. ஓகேவா? இப்போ இங்க 32 35 இருக்கா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
32ல இருந்து 26 மைனஸ் பண்ணணும். இதுல பண்ணோம் இல்லையா, அதே போலதான் 32ல இருந்து ஆல்பபெட் டோட்டலி 26 அதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன 6ஆ, இங்க வந்து 6, இங்க 35 இருக்கா, அதே போல 35ல 26 மைனஸ் பண்ணனா என்ன வரும், 9 வருமா, இங்க 9, 85 அப்படியே போடணுமா. இப்ப 6னா என்ன வரும், F, 9னா I, FI 85. ஆப்ஷன்ஸ் பாருங்க, 4th ஆப்ஷன் வருமா, புரிஞ்சுதா? Fifth question பாருங்க, TW21 is related to ZC66. TW21 இத வந்து ZC66 னு கோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் UX33 இது எப்படி கோட் பண்ணிருக்காங்க, AD78 னு கோட் பண்ணிருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது MP45. இப்ப T யோட வேல்யூ என்ன 20, W னா 23, Z க்கு 26, C னா 3 இல்லையா. இப்ப 20, 26 இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, +6, 23 இருக்கு, இங்க 3 இருக்கு இல்லையா, இங்கேயும் +6 தான் பண்ணிருக்காங்க. 23 + 6 என்ன வரும், 29 வருமா. நம்ம என்ன பண்ணுவோம், 26 மைனஸ் பண்ணுவோமா, மைனஸ் பண்ணா 3 தானே, அந்த 3 தான் இங்க இருக்கு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இங்க 21 இருக்கு, இங்க 66, 21 66 இல்லையா. இப்ப 66ல 21 மைனஸ் பண்ணி பாருங்க, என்ன வருது, 45. இப்ப 21 + 45 தான் 66. இதே லாஜிக் இங்க யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். U வந்து 21, X னா 24, A னா 1, D வந்து 4 இல்லையா. இப்ப 21 + 6 என்ன வரும், 27ஆ. இப்ப 27 - 26 னா 1 தானே, அந்த 1 தான் இங்க இருக்கு. ஓகேவா, +6 தான் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க 24 + 6 போட்டு பார்த்தா என்ன வரும், 30 இல்லையா. அப்ப 30 - 26 என்ன, 4, அந்த 4 தான் இங்க இருக்கு. ஓகேவா. இங்க 33 78 இல்லையா. 78ல 33 போச்சுன்னா 5, இங்க 4 45, இங்கேயும் +45 பண்ணிருக்காங்க, அதான் 78 கிடைச்சிருக்கு. ரெண்டுலயுமே சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுதா. இதே லாஜிக்கை இதுல அப்ளை பண்ணுவோம். M னா 13, P னா 16 இல்லையா. அப்போ 13 + 6 நம்பரோட +6 பண்ணணும். 13 + 6 என்ன, 19, 16 + 6 என்ன, 22. இப்போ 45 இருக்கு, இதோட நம்ம என்ன பண்ணணும், +45 பண்ணும்போது இங்க 90. 19ஓட லெட்டர் என்ன, S, 22 னா V, இந்த 90 அப்படியே போடுவோமா, SV 90. ஆப்ஷன் 2 வருமா, புரிஞ்சுதா? Sum பாருங்க, LO15 is related to OR30 in a certain way. In the same way, SV25 is related to VY50. To which of the following is TW35 related following the same logic? LO15 இத வந்து OR13 கோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் SV25 இத எப்படி கோட் பண்ணிருக்காங்க, VY15 கோட் பண்ணிருக்காங்க. TW35க்கு நம்ம கண்டுபிடிக்கணுமா. இப்ப L ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன, 12, O வந்து 15, இங்க O னா 15, R க்கு வந்து 18. இப்ப 12ல இருந்து 15 எப்படி வந்திருக்கு, 12 + 3 வந்து 15, இங்கேயும் 15 + 3 வந்து 18 இல்லையா. 15 இருக்கு, இங்க 30 இருக்கு. ஓகேவா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 15 + 15 13 போடுவோம் இல்லையா. இதே லாஜிக் இங்க யூஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம். S வந்து 19, V னா 22, அதே போல இங்க V22, Y னா 25 இல்லையா. 19 + 3 தான் 22, 22 + 3 தான் 25. ஓகேவா. இப்ப இதுல பாருங்க 25 50 இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, +25 வருமா. ஆனா இங்க 25 இருக்கு, இங்க பார்த்தோம்னா 15 இருக்கா. அப்போ இந்த லாஜிக் அவங்க யூஸ் பண்ணல. இப்ப என்ன பண்றாங்க, இங்க 15 இருக்கு, 30 இருக்கு, என்ன இருக்கு, அந்த நம்பர் அப்படியே டபுள் ஆயிருக்கா. அதே போல இங்க 25 50 இருக்கு, இங்கேயும் அந்த நம்பர் டபுள் ஆயிருக்கு. இப்ப டபுள் ஆகணும்னா என்ன பண்ணணும்,
இன்டூ 2 பண்ணா டபுள் ஆகுமா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்டீன் இன்டூ 2 30. அதே போல 25 இன்டூ 2 வந்து 15. ஓகேவா? சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுதா? இதை அப்படியே இதுல அப்ளை பண்ணுவோம். டீனா என்ன 20, டபிள்யூனா 23. இப்ப இந்த நம்பரோட பிளஸ் 3 பண்ணணுமா? பிளஸ் 3 பிளஸ் 3. இப்போ 20 பிளஸ் 3னா 23, இங்க 26. இந்த நம்பரோட என்ன பண்ணணும்? இன்டூ 2. இப்போ 35 பிளஸ் 2னா 70. 23க்கு என்ன லெட்டர்? W. Z, இந்த 70 அப்படியே போடுவோமா? W, Z, 70. ஆப்ஷன் 1 கரெக்டா இருக்கா? Next sum. MK14 is related to QO19 in a certain way. In the same way, XV31 is related to BZ36. To which of the following is RP52 related following the same logic? MK14. இத வந்து QO19 கோட் பண்ணிருக்காங்க. Next XV31. இத வந்து BZ36 கோட் பண்ணிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RP52க்கு. இதுக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா M0 13, K11, next Q17, O-னா 15. இப்போ 13ல இருந்து 17னா 13 plus 4 17, 11 plus 4 15. 14ல இருந்து 9 என்னாகும்? 14 plus 5 தானே 19. ஓகேவா? இங்க பாருங்க Xக்கு வந்து 24, V-னா 22, B-க்கு வந்து 2, Z-னா 26. 24 இருக்கு, இங்க 2 இருக்கு. பிளஸ் 4 தான் இல்லையா? 24 பிளஸ் 4னா என்ன? 28. 28 மைனஸ் 26 என்ன? 2. இந்த 2 தான் இங்க இருக்கு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 22 பிளஸ் 4 போட்டோம்னா 26. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க 31 இருக்கு, பிளஸ் 5 தான் 36. சேம் லாஜிக் ரெண்டுலயுமே ஃபாலோ ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு அதே அப்ளை பண்ணோம்னா ஆருக்கு வந்து என்ன வரும்? 18, P-னா 16. இப்போ 18 பிளஸ் 4 பண்ணணும், 16 பிளஸ் 4. 18 பிளஸ் 4 என்ன? 22, 16 பிளஸ் 4 20. 52 கூட பிளஸ் 5 பண்ணணுமா? என்ன வரும்? 57. 22னா V, 20னா T, இந்த 57 அப்படியே போடணுமா? VT 57. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். Eighth sum, WN22 is related to AR29. WN22. இத AR29 கோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் MD19. இத வந்து QH26 கோட் பண்ணிருக்காங்க. EV35க்கு கண்டுபிடிக்கணுமா? W-னா 23, N-னா 14, A வந்து 1, R 18. இப்போ 23 இருக்கு, இங்க 1 இருக்கா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க? 23 பிளஸ் 4. 23 பிளஸ் 4 என்ன வரும்? 27. டோட்டலி ஆல்பபெட் 26. 27 மைனஸ் 26 1. இந்த 1 தான் இங்க இருக்கு. 14 பிளஸ் 4 போடுங்க, 18. கரெக்டா வருதா? இங்க 22, 29 இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 22 பிளஸ் 7 29. நெக்ஸ்ட் இதுல அப்ளை பண்ணா M13, D வந்து 4, Q17, H வந்து 8. இப்போ 13 பிளஸ் 4 தான் 17, 4 பிளஸ் 4 தான் 8, 19 பிளஸ் 7 தான் 26. சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. இப்போ E-னா என்ன? 5, V22. இப்போ 5 பிளஸ் 4 பண்ணணுமா? இந்த நம்பரோட பிளஸ் 7 பண்ணணும். 5 plus 4 9, 22 plus 4 என்ன? 26. இப்போ 9னா I, 26னா Z. இப்போ 35 plus 7 என்ன வரும்? 42. 35 plus 7 42. IZ 42. Option second option correct. Ninth one, AS9 is related to UU2 in a certain way. In the same way, BT6 is related to VV minus 1. To which of the following is HG9 related? AS9. இத UU2 னு கோட் பண்றாங்க.
நெக்ஸ்ட் VT6 இத வந்து VV -1 கோட் பண்றாங்க. நம்ம HG9க்கு கண்டுபிடிக்கணுமா? A யோட ஃபேஸ் வேல்யூ என்ன? 1, Sக்கு வந்து 19. அதே போல Uக்கு வந்து 21, இங்கேயும் U தான் 21. இப்போ 1 இருக்கு, இங்க 21 இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 1 + 20 தானே 21. ஓகேவா? இங்க 19 இருக்கு, இங்க 21 இருக்கு. 19 + 2 தான் 21. இங்க 9 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 9 - 7 தான் 2 இல்லையா? இதே லாஜிக் இதுல யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். Bனா என்ன? 2 T 20. Vனா 22, V வந்து 22 தான். 2 + 20 தானே 22. ஓகேவா? நெக்ஸ்ட் 20, இங்க வந்து 22. 20 + 2 தான் 22. ஓகேவா? சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுதா? ஃபாலோ ஆகுது. இங்க 6 இருக்கு, இங்க -1 இருக்கா? இப்ப 6 - 7 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? -1 தானே. புரிஞ்சுதா? 6 7 மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? -1 தானே வரும். அந்த -1 தான் இங்க இருக்கு. ஓகேவா? இப்ப ரெண்டுலயுமே சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. இப்ப இதே லாஜிக் இதுல அப்ளை பண்ணோம்னா ஹெச்க்கு வந்து என்ன? 8, ஜினா 7. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட என்ன பண்ணணும்? +20 பண்ணணும். செகண்ட் நம்பரோட +2 பண்ணணும். இந்த நம்பரோட -7 பண்ணணுமா? அந்த லாஜிக் தானே யூஸ் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ 8 + 20னா என்ன? 28. இங்க 7 + 2னா என்ன? 9. 9 - 7னா 2 இல்லையா? 28 இருக்கா? இப்ப என்ன பண்ணலாம்? 28 மைனஸ் டோட்டலி ஆல்பபெட் 26ஆ? 26 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 2. இந்த வேல்யூ 2, இங்க 9 அப்படியே போடுங்க. இங்க 2. இது ரெண்டையும் லெட்டர்ஸ்ல மாத்தணும்னா 2ஓட லெட்டர் என்ன? B. 9னா I. இங்க 2வா? BI 2. ஆப்ஷன் 4 வருமா? புரிஞ்சுதா? 10th one பாருங்க. OD11 is related to KH15 in a certain way. In the same way, ID5 is related to EH9. Which of the following is LK3 related? OD11. இது வந்து KH15 கோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ID5. இத வந்து EH9 கோட் பண்றாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது LK3. ஓனா 15 D4, K வந்து 11, H8. 15ல இருந்து 11 என்ன பண்ணிருக்காங்க? -4. 4ல இருந்து 8னா +4. 11ல இருந்து 15னாலும் +4 தானே. ஓகேவா? இப்ப ஐனா 9, D4, E5, இங்க Hனா 8. 9ல இருந்து 5னா -4. 4ல இருந்து 8னா 4 + 4 8. 5 + 4 9. ஓகேவா? சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. Lோட வேல்யூ 12, Kனா 11. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து -4 பண்ணணும். செகண்ட் நம்பர்ல இருந்து +4 பண்ணணும். இந்த நம்பரோடையும் +4 தான் பண்ணணுமா? இப்போ 12 - 4னா என்ன வரும்? 8. 11 + 4 15. 3 + 4 7. இப்போ இதை வந்து லெட்டரா மாத்தணும்னா 8க்கு என்ன லெட்டர்? H. 15க்கு ஓவா? இந்த 7 அப்படியே போடுவோமா? HO7. Option, second option correct.